ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நீட் ஆப்பட்ரிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா லேட்டஸ்ட் அப்டேட் ஃபார் நீட் 2024 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஸ்டாகிராம் குரூப் அண்ட் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் அப்டேட்டில் அதில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2024க்கான கேண்டிடேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டெஸ்ட் சீரீஸ் நம்ம சேனலில் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் சீரீஸ் பேக்கேஜ் இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நீட் 2024 பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படிங்கிறது சிலபஸ் ரெடியூஸ்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிலபஸ் ரெடியூஸ்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு NTA ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அந்த ப்ரூஃப் நான் உங்களுக்கு வீடியோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா RTIன்னு சொல்லுவாங்க, ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. RTI ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. RTI ரிப்போர்ட்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் ரிப்போர்ட் சேனல் மாதிரி இது, ஓகேவா? RTI இவங்க ஒரு ரிப்ளை வச்சுருக்காங்க. ஐ மீன்ஸ் என்னன்னா என்கொயரி வச்சுருக்காங்க NTAக்கு. NTAல என்ன வச்சுருக்காங்கன்னா இந்த மாதிரி சிலபஸ் ரெடியூஸ் ஆகுமா, நியூ சிலபஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. NCERT சிலபஸ் நியூ சிலபஸ் ரெடியூஸ் ஆகிருக்கும். பட் இந்த நீட் 2024க்கு ஓல்டு சிலபஸ்லேருந்து போர்ஷன்ஸ் வருமா இல்லை நியூ சிலபஸ்லேருந்து கொஷின்ஸ் வருமா அப்படிங்கிற ஒரு என்கொயரி வச்சுருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு NTA தரப்புலேருந்து ஒரு பதில் அனுப்பியிருக்காங்க RTIக்கு. இது எப்போ அனுப்பியிருக்காங்க அப்படின்னா ஜூலை 27 அனுப்பியிருக்காங்க. நம்மளுக்கு ஜூலை 27 நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. என்னன்னு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா NTA வருஷம் அப்ளிகேஷன்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு புல்லிட்டன், இன்ஃபர்மேஷன் புல்லிட்டன் சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் புல்லிட்டனில் நாங்கள் கரெக்டாக அதுக்குரிய போர்ஷன்ஸை நாங்கள் இண்டிகேட் பண்ணுவோம், ஓகேவா? அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் ஐ மீன்ஸ் நீட் 2024 அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் புல்லிட்டனில் நாங்கள் தெளிவாக இண்டிகேட் பண்ணிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு ஓல்டு எடிஷனா நியூ எடிஷனா அப்படிங்கிறத எங்களால் தெளிவாக என்கொயரி பண்ணி சொல்ல முடியும் அப்படிங்கிறத RTIக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளோட கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி நீட் 2020 ஐ மீன்ஸ் 21லே நம்மளுக்கு கொரோனா பேட்ச்னால நம்மளுக்கு ஆல்ரெடி போர்ஷன்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ண ஒரு காரணம், எதுக்கு போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா CBSE ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போர்ஷன்ஸ் போர்டு எக்ஸாமுக்கு போர்ஷன்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த ஒரு காரணத்தினால தான் நம்மளுக்கு செக்ஷன் A செக்ஷன் B அப்படிங்கிற ஒரு நொட்டேஷன் வந்துச்சு. 2020ல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் போர்ஷன்ஸ் CBSE போர்டுக்கும் சரி நம்ம நீட்டுக்கும் சரி ஃபுல் போர்ஷன்ஸ் இருந்ததுனால நம்மளுக்கு 180 கொஷின்ஸ் இருந்துச்சு. 2021லேருந்து CBSEக்கு கொரோனா பீரியட்னால சிலபஸ் ரெடியூஸ் பண்ணாங்க. அந்த சிலபஸ் ரெடியூஸ் பண்ண காரணத்துக்காண்டி நம்மளுக்கு NCERTயில் சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கணுங்கிறதுக்காண்டி செக்ஷன் A செக்ஷன் B உங்களுக்கு ரெடியூஸ் பண்ண போர்ஷன்ஸ் ஃபுல்லாக செக்ஷன் Bயில் கேட்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. எனி 15க்கு 10 அட்டன் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, பட் அந்த 2021, 22, 23 இந்த 3 வருஷங்களாக பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் A செக்ஷன் Bன்னு இருந்துச்சு. அதில் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லிட்டன் தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நீட் எக்ஸாம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பை NCERTயை ஃபாலோ பண்ணி தான் உண்மையிலே ஸ்ட்ரிக்டாக நாங்கள் கொஷின்ஸ் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த வருடம் நியூ 2024ல் NCERT ப்ளஸ் CBSE போர்டு, NCERTங்கிறது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், CBSEங்கிறது தனி டிபார்ட்மெண்ட். NCERTங்கிறது ஒரு புக் நிறுவனம், CBSEங்கிறது ஒரு போர்டு, ஓகே, சென்ட்ரல் போர்டு, செகண்டரி எஜுகேஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த 2 பேருமே சேர்ந்து இப்போ நியூ NCERT புக்கை நம்மளுக்கு இந்த வருடம் நீட் 2024க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இத்தனை வருஷங்களில் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் பை NCERTன்னு போட்டிருந்தாங்க. அப்போ இந்த வருடமும் NCERTயை தான் ஃபாலோ பண்ணி எடுப்பாங்க. நியூ NCERTயை தான் ஃபாலோ பண்ணி எடுக்கிறதுக்கு 80% இருக்குது, ஓகேவா? 80% நியூ NCERTயை ஃபாலோ பண்ணி தான் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது, ஓகேவா? அப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். RTI ரிப்போர்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க 27th ஜூலை சொல்லியிருக்காங்க. என்னன்னு அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிட்டேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிட்டத்தட்ட ரிலாக்ஸ் ஆகிருக்கும். 80% நியூ NCERTலேருந்து தான் மேக்ஸிமம் கொஷின் எடுப்பாங்க. ஓல்டு NCERTயை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோடு NCERTன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ரெண்டாவது
லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் டேட்டுங்கிறது ஆர்டிஐ ரிப்போர்ட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் இயர் மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லாஸ்ட் இயர் மே ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம் இருந்துச்சு. அதே மாதிரி நீட் 2024 பார்த்தீங்க அப்படின்னா 2024 மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் வரக்கூடிய சண்டேல உங்களுக்கு எக்ஸாம். ஃபஸ்ட்டு வீக்கில் வரக்கூடிய சண்டேன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 மே 2024 வந்து உங்களுக்கு நீட் எக்ஸாம். ஓகேவா? அப்போ இதுதான் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய 2 அப்டேட். இந்த 2 அப்டேட்டுமே நம்மளுக்கு ஆர்டிஏ ரிப்போர்ட் மூலிமா வந்தது. அதை நான் உங்களுக்கு வீடியோவில் ப்ரீவியஸாகவே அட்டாச் பண்ணிவிட்டேன். பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை நீட் 2024க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரிஸ் பேக்கேஜ் வந்து நம்ம சேனல்லேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொஷின் பேப்பர் பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.